இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுக்கல, மேலிடத்திலிருந்து இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால் இது எனக்கு விருதுநகர் வந்து எங்களுக்கு புதுசு இல்லை. ஏன்னா நாங்கள் நிறைய இந்த விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் மணிமண்டபம் இங்கே பெருசாக காமராஜர் அவர்களுக்கு கட்டியிருக்கிறோம். எங்களுக்கு சொந்தம் இங்கே இருக்கிறாங்க, அடிக்கடி இங்கே வருவோம். அதனால் எங்களுக்கு இன்னும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, விருதுநகரில் செய்யறதுக்கு, அதாவது மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இது எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே 3 முறை போட்டிட்டு 4வது முறை போட்டிடுறாரு மாணிக்கம் தாகூர். அதே மாதிரி விஜயகாந்த் பையன் இப்படி எதிர்த்தரப்புல ஒரு பலமான வேட்பாளர்களாக இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அந்த நிலையில உங்களுடைய களம் எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பார்ப்போம், போக போக பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் மாணிக்க தாக்கூர் மேலே அவர் நிறைய இந்த ஊருக்கு வந்ததில்லை, எதுவுமே அவர் வந்து செயல்பாடு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததாக சொல்கிறாங்க. மீதியெல்லாம் பார்க்கலாம். விஜயகாந்த் பையன் வந்து என் பொண்ணு கூட படித்த பையன், எனக்கும் ஒரு மகன் மாதிரி தான். அதனால் சின்ன பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது, இது வந்து முக்கியமான பாராளுமன்ற தேர்தல். இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை. பாராளுமன்றங்கிறது இங்கே இருந்து நம்ம நாட்டுக்காக, நம்ம நாடு வந்து நமக்காக என்ன செய்யுங்கிறது நம்ம பார்க்கணும். இங்கே வந்து சும்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேங்கிறது கிடையாது. இங்கே நல்ல திட்டங்கள் தீட்டப்படணும். இங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், வீடு வசதி கொடுக்கணும், தண்ணீர் வசதியை பார்க்கணும். இங்கே பட்டாசு தொழிலாளர்களுக்கும் பட்டாசு வியாபாரமும் இன்னும் மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் எனக்கு இந்த தொகுதி வேட்பாளராக அது முக்கியமாக தெரிகிறது. இன்னைக்கு விருதுநகர் காரணமா உங்களுக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எல்லாருடைய உற்சாகம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் உற்சாகமும், அதுவும் அவங்க ஆர்கனைசேஷன், அதாவது எப்படி எல்லாமே அவங்க செட் பண்ணி பூத் வரைக்கும் எல்லாமே ரொம்ப கடுமையாக உழைச்சி ரொம்ப அழகாக வெற்றி வந்து இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் உழைக்கணும். அது உழைச்சா கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி. ஆதரவாக வந்து ஓபிஎஸ் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவர். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நிலைப்பாடுகள் என்ன? அதை பற்றி என்ன, அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிற, அது வந்து அவர் தான் போட்டியிடுறாருல்ல.